3BH படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சைலண்டாக காமாக நம்ம லைஃப்பை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா சித்தார்த் ஆக்டிங் அவரோட கேரக்டர் லிட்டரலாக என் கேரக்டர் பார்த்த மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுமே வீடு சேம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சார் படம் எப்படி இருந்தது? மேடம் படம் நல்லா இருந்தது சார். படம் எப்படி சார் இருந்தது? பெஸ்ட் ஃபேமிலி மூவி. மேம் படம் சார் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சமூக மூவி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். படம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே தம்பி படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக சரத்குமார் சார் சூரியன் சார் படம் எப்படி சார் இருந்து? சூப்பர் சூப்பர் படம் எப்படி இருக்கு? உண்மையிலே வந்து இந்த படம் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த படம். உண்மையிலே அந்த படத்தில் எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. அந்த படம் வந்து மிடில் கிளாஸ் வரது பார்க்கலாம். அந்த படம் கண்டிப்பாக அதுதான் பொண்ணு போயிருக்காங்க. என்னதான் ஐடியில் படித்தாலும் என்னதான் இஎம்ஐ லோன் வாங்கலாம் கடைசியாக வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கிருந்தா ஸ்டார்ட் வாங்குறாங்க. ஏன்னா நீ கிளாஸ்ல சாதாரண வாங்கவே முடியாது. இந்த பக்கம் நீ வேலைச்சேரி பக்கம் போனீங்கன்னா சரி, பெருங்குளத்து பக்கம் போனா சரி, கோடி கணக்கில் தான் வாங்க முடியும். இந்த படத்தில் வந்து நீங்கள் மாஸு டைலாக்கு அது ஆக்ஷன்ஸு டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு மசாலா சாங்கு அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. இது வந்து 1927 மைய வச்சு தான் எடுத்துன்னு வராங்க. ஏன்னா அன்னைக்கு 15 லட்சம் விற்குது. இதே பெருங்குளத்துல வேலை செய்யலாம். இன்னைக்கு 1 கோடி ஆகுது. அது ட்ரிபிள் பெட்ரூமே சிங்கிள் பெட்ரூமே இங்க வாங்க முடியாது. ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கினா படம் வந்து நல்லா இருக்குதுங்க. உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா நடிச்சுக்குது. சித்தார்த்த தங்கச்சி இருக்குது, சூப்பராக நடிச்சுக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த கணவனை விட்டு வந்து தாய் தாப்போட இது வந்து வீடு சம்பந்தப்பட்ட கதை இல்லைங்க. ஒரு கூட்டு குடும்பம் ஃபேமிலி கதை. இது டோட்டலாக நம்மளோட லைஃப் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து எண்டிங் அடுத்த ஜென்ரேஷன் வர்ற வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, அது எப்படிலாம் முன்னேறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் லைஃபாகவே கொண்டுட்டு போவாங்க. உண்மையில ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த விஷயம்லாம் நம்மளும் அனுபவிச்சோம்லன்னு சொல்லிட்டு வீடு வந்து எப்படி வேணா வாங்கலாம். ஆனால் ஃபேமிலி ஒன்றா இருந்தால் தான் வீடு வாங்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எவ்வளோ வேணா வீடு வாங்கலாம், தனியாக போய் வீடு வாங்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் அது 3 பெட்ரூமுங்க 4 பெட்ரூமுக்கே வாங்கலாம். நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு. கடைசி கிளைமேக்ஸ் வேற லெவலில் முடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா நீங்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அப்பா சொன்னால் கரெக்டாக தான்டா இருக்கும், பெரியப்பா ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்தாருன்னா கரெக்டாக தான் இருக்கும், சித்தப்பா சொன்னால் அந்த குரூப் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. காலேஜ் வரைக்கும் போய் அட்மிஷன் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதில் தான் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காரலாம்னு நினைக்கும் போது நம்ம வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ஃபோன் வரும். உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் டோட்டலாக மாற்றி நம்ம லைஃபையே டோட்டலாக காலி பண்ணவங்களா நிறைய சொந்தக்காரங்கலேருந்து ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எங்கப்பா அடிக்கிறதுக்கா சொல்லுவார், அட்ஜஸ்ட் பண்ணி போடா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அந்த டைலாக்கே கண்டிப்பாக எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப்லேயே இருக்கும். ஸோ அந்த லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. செம்ம பேர்னே சொல்லலாம். எனக்கு அந்த அவங்க அதாவது ஆக்சுவலி சரத்குமார் சாரும்
தேவயானி மேமும் உள்ள பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மிடில் கிளாஸ் மதர்னாலே அப்பா சொன்னால் கரெக்டாக தான்டா இருக்கும், அப்பாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு லைஃப் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபீல் அவுட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு 2-3 சீனில் நம்மளே ஃபீல் பண்ணி அழுவோம். அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ் குடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. நல்ல ஒரு மூவி.